போ, இதுக்குள்ள போய் நிம்மதியா படுத்து தூங்கு. காத்து உனக்கு நல்ல ஜில்லு ஜில்லுன்னு வரும். தூங்கு. குட் நைட். நீங்க எங்க போறீங்க? ஐ மீன், எனக்கு தனியா இருக்கிறது பயமா இருக்கும். ப்ளீஸ் போகாதீங்க. நீ பண்ற விஷயம்லாம் உனக்கே கொஞ்சம் வினோதமா தெரியல? அப்படி இல்ல, எல்லாமே ஒரு மாதிரி புதுசா இருக்கு. சின்ன சின்ன விஷயத்திலேயே அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கு. இது கூட தெரியாம நான் முட்டாளா இருந்திருக்கேன். மனசார வேலை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. நல்லா இருக்கு. நீ ஒரு பிடிவாதக்காரிங்கிற விஷயத்த நேரடியாவே சொல்லிடலாமே. எனக்கு கேட்டுச்சு. ஆ? உனக்கு தெரியுமா, எனக்கு நட்சத்திரங்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். மோனிகாவுக்கு எப்படியாவது இந்த குச்சி ஐஸை சாப்பிடணும்னு தோணுது போல. அதனால தான் திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கா. இங்க பாருங்கங்க, எப்பெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜை பாக்குறேனோ அப்பெல்லாம் குச்சி ஐஸ் சாப்பிடணும்னு தோணுது தெரியுமா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. அப்ப திறப்போமா? கண்டிப்பா திறந்து எடு. ஐயோ, ஜிலு ஜிலுன்னு காத்து வருதே. குச்சி ஐஸ். அம்மா, பொறுமையா பொறுமையா. எங்க கரண்ட் இல்லாததுனால தான் நம்மளால நிம்மதியா ஐஸ் சாப்பிட முடியுது. என்ன சொல்றீங்க? நீ ஒரு வேலை பண்ணு. அந்த பட்டனை மட்டும் அழுத்தி விட. அப்பதான் மத்த குச்சி ஐஸ் எல்லாம் சீக்கிரமா கட்டி ஆயிடும். சீக்கிரம் சீக்கிரம் அழுத்து. அந்த பட்டன் இல்ல, இந்த பட்டனு. அமுக்கு அமுக்கு அமுக்கு. இந்த பட்டன் அமுத்தவா? இது போட 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 வீட்டுக்குள்ள போட வந்துருச்சு. அம்மா முடிச்சிட போறாங்க. பொதுவா வந்துரு 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 வந்துரு. சீக்கிரம் வா போலாம். நான் சாத்திக்கிறேன். போ போ போ.
நீ என்னால தானே ராத்திரி ஃபுல்லா தூங்காம இருந்த? வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கவனிக்கிறது எப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உன் இடத்துல வேற ஒரு விருந்தாளி இருந்தாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன். நீ என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளி நீ, அவ்வளவுதான். தண்ணியா? அட கடவுளே, இந்த தண்ணி எங்க இருந்து வந்தது? ஆ, அட கடவுளே, என்ன கொடுமை இது! வீடு மொத்தமும் தண்ணியா இருக்கே. ஆ, பெட்டு, தலகாணி, பெட்ஷீட் எல்லாமே ஈரமாயிடுச்சு. அட அட எல்லாரும் எழுந்துருங்க. அட எழுந்துருடே. எழுந்துரு. நீயும் எழுந்துரு. வீடு ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு பாரு. எல்லாம் வீணா போயிடுச்சு. அட கடவுளே, எப்படி தண்ணி ஆச்சு? பெட்டு, தலகாணி எல்லாமே ஈரமாயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? கடவுளே, தண்ணி எங்க இருந்து வந்தது? நான் பாக்குறேன். ஐயோ, எனக்கு கொஞ்சம் தூக்குங்க. என்னால முடியலையே. பார்த்து பார்த்து தூக்குங்க. அட தண்ணி எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. அட என்னாச்சு? அட என்ன என்ன இதெல்லாம்? ஒருவேளை இந்த தண்ணி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருந்து வருதோ? ஏய் சூரஜ், தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பாருப்பா. பெரியம்மா, அது ஃப்ரிட்ஜில் இருந்து தான் வருது. எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா. பெட்டும் ஈரமாயிடுச்சு. இப்போ நம்ம எதுல நைட்டு படுத்து தூங்குறது? எல்லாம் இவ வாங்கிட்டு வந்த ஃப்ரிட்ஜால தான். இவ தான் காரணம். சரி 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 அண்ணி, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. முதல்ல நாம பண்ண வேண்டியது இந்த பெட்டையும் தலகாணியையும் காய வைக்கணும். வாங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து இதை எடுக்கலாம். வாங்க. தலகாணி, பெட்ஷீட், பெட் எல்லாமே நாசமா போச்சு. புரியுது. வாங்க முதல்ல இதை காய போடுவோம். வாங்க 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 வாங்க, தூக்குங்க தூக்குங்க. பிடிங்க. இருங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். நிறுத்துங்க. யாரும் இங்க இருக்க பொருள் எல்லாம் தொடக்கூடாது. இவளாலதான் இங்க இருக்கிறது எல்லாமே நாசமாச்சு. இவ தான் எடுக்கணும், அதுவும் தனியா. நான் துணியை காய போட்டுடுறேன். மகாராணி சொல்லிட்டால தனியா பண்ணிக்கிறேன்னு. அப்ப பண்ணணும். அட, உன்னால முடியாதுமா. தள்ளிப்போ தள்ளிப்போ. இந்த பெட்டும் தலகாணியும் ஈரானதுனால இன்னும் வெயிட்டா இருக்கும். உன்னால தூக்க முடியாது. நானும் சேர்ந்து தூக்குறேன். வா. கொழுந்தனாரே, இவளுக்கு உதவி பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. அவ தனியாவே எடுக்கட்டும். ஒரு பக்கெட் தண்ணி தூக்கிட்டு வான்னு சொன்னாலே இந்த இஷா தடுமாறுவா. இப்படி ஊறி இருக்கிற தலகாணி பெட்டை அவனால எப்படி தூக்க முடியும்? அண்ணி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவ உங்களோட நல்லதுக்காக தான் ஃப்ரிட்ஜை வாங்கிட்டு வந்தான். ஃப்ரிட்ஜா இருந்தாலும் ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குல்ல.